தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரா விஜய் இருந்தாலும் தன்னோட சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியை கூட பார்க்கறதுக்கு வக்கில்லாம இந்த சைடு வராம இருக்காரு. இதனால பொதுமக்களாகிய நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பெரம்பூர் தொகுதியோட மக்கள் இப்ப களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பெரம்பூர் தொகுதி மக்கள் முதலமைச்சர் விஜய் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, குறிப்பா இந்த குற்றச்சாட்டு இன்னும் பூதாகரமாச்சுன்னா முதலமைச்சரோட எம்எல்ஏ பதவி காலியாகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி என்ன பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில போயிட்டு இருக்குங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சரோட எம்எல்ஏ தொகுதியான பெரம்பூர்ல இருக்கக்கூடிய சோலைவாயில் வேதாந்தா முருகப்பா அப்படிங்கிற 2 இடங்கள்ல இப்போ மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் இப்போ எம்எல்ஏ தொகுதியான பெரம்பூர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயோட எம்எல்ஏ ஆபீஸை முற்றுகையிட்டு சண்டை போட்டது மட்டும் இல்லாம இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, வேதாந்தா முருகப்பா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால பொதுமக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்த பாதாள சாக்கடை உடைஞ்சிருக்கிறனால குடிநீரோட அந்த பாதாள சாக்கடை நீரும் கலந்து பொதுமக்கள் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணீர் அங்க இருக்க மாட்டேது. அது மட்டும் இல்லாம அந்த பாதாள சாக்கடை தெருக்கள்ல ஓடுறனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால வீட்டை விட்டே வெளியே வராத சூழ்நிலை இருக்குது. இதனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் தொடர்ச்சியா புகார் அளிச்சுமே அந்த தொகுதி சார்ந்த சில அதிகாரிகள் புகார் அளிச்சுமே அந்த தொகுதி சார்ந்த அதிகாரிகள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இந்த வேதாந்த முருகப்பா இந்த பகுதி மட்டும் இல்லாம சோலைவாயில் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் இதே பிரச்சனை தான். குறிப்பா சொல்லணும்னா, குடிநீர் பிரச்சனை அங்க மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. குடிநீரோட கழிவு நீரும் சேர்ந்து கலந்து இருக்கிறனால அந்த குடிக்கிற நீரை பயன்படுத்த முடியாத சூழல்ல இந்த சோலைவாயில் மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயுமே பாதாள சாக்கடை பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளுமே இருக்கு. இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியா அந்த 2 பகுதி மக்களுமே பெருநகர மாநகராட்சி அலுவலகம், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியம் இந்த மாதிரியான இடங்கள்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காதனால இதுக்கு மேலேயே பொறுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 பகுதி மக்களுமே இப்போ இந்த 100 நாள் ஆட்சியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயோட அரசை கண்டிச்சு, குறிப்பா முதலமைச்சர் விஜய் எங்க தொகுதி பக்கம் வரவே இல்லை, அவரோட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்கே பல மாசம் எடுத்துக்கிட்டாரு, வந்து திறந்து வச்சவரோட சரி அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு இப்போ இந்த 2 பகுதி மக்களுமே போராட்டம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட போராட்டத்தை கட்டுப்படுத்துற விதமா காவல்துறையினரும் அவங்கள அடக்கிறதா இருக்கட்டும், ஒடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால இப்போ பெரம்பூர் தொகுதியில இது மிகப்பெரிய பிரச்சனையாவே கிளம்பியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் எல்லா பக்கம் போறதும் வர்றதும், போட்டோ ஷூட் எடுக்கிறதும், ரீல்ஸ் போறதுமா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா இந்த பெரம்பூர் தொகுதியில அவரோட எம்எல்ஏ ஆபீஸ்க்கு கூட அவர் வராம இருக்காரு அப்படிங்கறதா மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இது மீண்டும் இப்படி தொடர்ந்துகிட்டே போனா எந்த இடத்துல இந்த பிரச்சனை போய் முடியும் தெரியல. ஆனா முதலமைச்சர் விஜய் இந்த பெரம்பூர் தொகுதிக்கு போகாம இருக்கிறனால இப்ப குறிப்பிட்ட 2 பகுதி மக்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட எண்ணிக்கை கூடுச்சுன்னா எம்எல்ஏ, குறிப்பா முதலமைச்சர் விஜயோட எம்எல்ஏ பதவி கூட காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவரோட தலைமைச் செலவகத்தில் இருக்கக்கூடிய அவரோட அறையை அகற்றுறதுக்கே 8 கோடி செலவுல இப்போ டெண்டர் விட்டுருக்காரு. அவரோட அறையை மாத்துறதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு பீச்னா ரொம்ப பிடிக்குமாமா, பீச் சைடு பார்த்து வேலை செஞ்சா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரோட பீஸ் மைண்டு, அவரோட விருப்பத்தின் பேர்ல அவரோட அறையை மாத்துறதுக்கே 8 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதுக்கு இப்போ டெண்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஆளுக்காக 8 கோடி ரூபாய் செலவுங்கிறதே ரொம்ப ஓவர். அதுலயும் கடன் இருக்குங்கிறாங்க, பட்ஜெட்ல நிதி பத்தலங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவருக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது 8 கோடி அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. ஸோ இப்படி இந்த முதலமைச்சருங்கிற ஒரே ஒரு பதவிக்காக 8 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா, தன்னோட தொகுதி சார்ந்த மக்களை இப்ப வரைக்கும் முதலமைச்சர் விஜய் போய் பார்க்கல, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கல, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத கூட அவர் கேட்கல. இப்போ பத்தாவதுக்கு இந்த 2 பகுதி மக்களுமே சோலைவாயில் வேதாந்த முருகப்பா பகுதி மக்களுமே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திக்குமே முதலமைச்சர் விஜய் சட்டசபையில எந்த
எந்த பதிலும் அறிஞ்ச மாதிரியான எந்த தகவல்களுமே வெளியே வரல. இப்படி தன்னோட ஒரு சுய விருப்பத்துக்காக 8 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காருன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம பட்டினப்பாக்கத்துல தலைமைச் செயலகத்தையே மாத்த போறாங்க, தலைமைச் செயலகத்தை மாத்துறதுக்கும் காசு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே காரணம் தான் முதலமைச்சர் விஜய்க்கு பீச் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே தலைமைச் செயலகத்தை பட்டினப்பாக்கத்துல மாத்த போறாங்க. தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய 10வது மாடியில முதலமைச்சர் விஜயோட அறையை மாத்த போறாங்கன்னு 2 தகவல்களும் வெளியாயிருக்கு. தன்னோட சுய விருப்பத்துக்காக இவ்வளவு செலவு பண்றவர் தன்னோட தொகுதி மக்களுக்காக என்ன செலவு பண்ணாரு, அவங்களுக்காக என்ன பேசினாரு, அந்த தொகுதிக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் கூட இப்போ வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி பெரம்பூர் மக்கள் தங்களோட அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அதை சார்ந்து புகார் அளிச்சாலுமே அதிகாரிகள் எந்த கவனமும் எடுக்காம இருக்காங்க, அதுக்கு எந்த பதிலும் அளிக்காம இருக்காங்க, அதுக்கு எந்த செவிமடுக்கிறதோ எதுவுமே பண்ணாம இருக்காங்க. சரி, அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அந்த தொகுதியோட எம்எல்ஏவான விஜயாவது அதுக்கு ஒரு பதில் அளிப்பாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுவும் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா தான் கிளம்பி இருக்கு. ஸோ இப்படியே போச்சுன்னா பெரம்பூர் மக்கள் வந்து பொறுத்தது போதும் பொங்கியல்னு பூரா பேரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா முதலமைச்சரோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரியும் பல கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்லாம இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தொகுதிகள்லையுமே தாவேக எம்எல்ஏக்கள் போய் பார்க்கறது இல்ல, ஒரு பிரச்சனைனா காது கொடுத்து கேட்கறது இல்ல. அந்த தொகுதிக்கு யாரு எம்எல்ஏனே தெரியல அப்படிங்கிறத மக்களோட முதல் குற்றச்சாட்டா கூட இருக்கு. இப்படி தொடர்ச்சியா மக்களுக்கு மாற்றத்தை தருவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து ஏமாற்றத்தை தான் இந்த தாவேக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த தாவேக அரசுனால மக்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படல, ஏமாற்றம் தான் நடந்துகிட்டு இருக்கு. திமுக அரசுலயாவது மக்கள் பிரச்சனைகளுக்கு காது கொடுக்கறதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த தாவேக அரசுல அது கூட நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முதலமைச்சரோட தொகுதியிலேயே இந்த பிரச்சனை கிளம்பி இருக்குங்கிறது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதிக்கு கூட முதலமைச்சர் விஜய் இப்போ வரைக்கும் போகாம இருக்காரு, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காம இருக்காரு. ஆனா மற்ற இடங்களுக்கு போறதோ, ரீல்ஸ் போடுறதோ, போட்டோ ஷூட் எடுக்கிறதோ எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜயா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்எல்ஏவார் என்ன பண்ணிட்டாரு, அவரோட செயல்பாடுகள் பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ கூட சந்திக்கலாம். நான் செல்வி.